இவங்களா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம், இவங்களா அந்த கம்ப்ளைண்ட்டை பிடிங்கிட்டு போயிடுவாங்களாம். மற்ற கட்சிக்காரங்களாம் விஜயலட்சுமியை தூண்டி விட்டு இவங்க பிரச்சாரத்தை ஸ்டாப் பண்ண போறாங்களாம் அப்படின்னு சாட்டை சொல்றாரு. திருப்பி 2016ஆம் ஆண்டு இதே விஜயலட்சுமி அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சீமானுக்கு எப்படி நீங்க ஓட்டு போடுவீங்க, சீமான் என்ன ஏமாத்திட்டாரு, திருமணம் செய்தா ஏமாத்திட்டான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அது பெரிய அளவுல விஜயலட்சுமியோட பேச்சு எடுபடல. திருப்பி 2018ஆம் ஆண்டு மீண்டும் வந்து இப்போ 2023ல ஒரு கூட்டம் கடந்த 3 மாத காலமாக தொடர்ச்சியா விஜயலட்சுமி குறித்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அட மானம் கெட்டவனே சாட்டை, எல்லா கட்சிக்காருக்கும் விஜயலட்சுமிக்கு பணம் கொடுத்திருந்தா இன்னைக்கு விஜயலட்சுமி ஒரு பெரிய பங்களா கட்டியிருப்பாங்க. சீமானை தேடி இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சிக்கு வரமாட்டாங்க. ஏன் இன்னைக்கு சீமானை மட்டும் டார்கெட் பண்ணி எனக்கு பணம் கொடு, என்னோட வாழ்வாதாரத்துக்கு நீ விளக்கம் கொடு அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீ தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை